தற்செயலா கொலை பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இறந்தவங்களோட குடும்பத்தினர் வந்து அந்த கொலை செஞ்சவங்கள பழி வாங்குறதுக்கு அங்க துரத்துட்டே வராங்க. இப்போ அவங்க அவங்க கையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த கொலை செஞ்சவங்க கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி தெரியுமா? இது ஏதோ ஒரு த்ரில்லர் படத்தோட கதையெல்லாம் இல்லைங்க. 35,000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல மோசே மூலமாக கடவுள் கொடுத்த சட்டம் தான் அது. இந்த சட்டத்தின் பேர் வந்து புகலிட நகரங்கள், சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ். இந்த சட்டத்துல வந்து இந்த சட்டம் எப்படி நடக்கும்னா, இப்ப யாராவது சர்ச்சையில யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 6 நகரங்கள் இருக்கும். அந்த 6 நகரத்துக்குள்ள அவங்க போய் ஒளிஞ்சுக்கணும். அவங்க அந்த நகரத்துக்குள்ள ஒளிஞ்சுட்டாங்கன்னா அவங்களை பழி வாங்குறதுக்கு திறத்துட்டு வராங்கல்ல, அவங்களால இவங்களை தொட கூட முடியாது. ஆனா ஒரு கண்டிஷன், அந்த ஊரோட பிரதான ஆசிரியர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது. இதே போல நம்மளுக்கு ஒரு புகழோட நகரம் இருக்கு. என்ன தெரியுமா? பாவம் அப்படிங்கிற மரண தண்டனை நம்மளை தொடர்ந்து வரும்போது நம்மளை காப்பாத்துறதுக்கான புகலிட நகரம் நம்ம இயேசு கிறிஸ்து. அவரோட அன்புகளை நம்ம போயிட்டோம்னா சாத்தானால நம்மளை தொட கூட முடியாது. இதே போல ஆச்சரியமான சட்டத்தை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.